வண்டி மாடலில் வந்து எப்படின்னா ஃபுல்லாக இதுக்கெல்லாமே தூசியாக இருந்தது, வெள்ளை தூசியாக இருந்தது. அதை நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கோம். இது வந்து பெல்ட்டு டபுள் டைப்பு பெல்ட்டு, மேலேயும் பெல்ட்டு மாதிரி இருக்கும், கீழேயும் பெல்ட்டு மாதிரி பெல்ட்டு. கிக்கர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண சொல்கிறது எப்படின்னா, ஒரு டைம் இதனால கிக்கரை யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி கிக்கர் ஜாம் ஆயிரும். ஃபுல்லாக ஜாம் ஆயிடுச்சு. ஏர் ஃபில்ட்ரு தூசி அடைச்சி உள்ளே பூச்சி கூடு கட்டியிருக்கு. இந்த அளவுக்கு கவனிக்காமல் வச்சு ஓட்டியிருக்காங்க. ஏர் ஃபில்ட்ரு சுத்தமாக போச்சு. ஃபியூல் இன்ஜெக்டர் சென்சார் மாடலுக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படின்னா, சென்சார் மாடலில் வந்து பெட்ரோல் உள்ளே நீங்கள் போட்டதுமே இந்த யூனிட் வந்து பேக்கப் பண்ணி பெட்ரோலை இழுத்துட்டு வர்றதுக்கு ஒரு சென்சார் கண்ட்ரோல் உருவாக்குறாங்க. அந்த சென்சார் கண்ட்ரோல் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர்லேருந்து டேரெக்டாக எடுத்து, அதாவது ஃபியூல் பம்பிலேருந்து எடுத்து டேரெக்டாக இன்ஜின்குள்ளே போய் தள்ளுறது தான் அந்த ஃபியூல் இன்ஜெக்டரு. இந்த ஃபியூல் இன்ஜெக்டரில் வந்து என்னென்ன அதிகமாக கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்றத நம்ம பண்ணிக்கிறோம். இந்த ஃபியூல் பம்ப் ஹோல்ஸில் வந்து எப்படின்னா, டஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும், கரையேன்னு டஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த கண்ட்ரோல் வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணுறது ஸ்ப்ரே வந்து இது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலு. இதில் ஸ்பார்க் ப்ளக்கு, இது வந்து ஸ்பார்க் 10 கிலோ வோல்ட்ரு. உங்களுக்கு ஃபியூல் இது வந்து சிபி யூனிட்டு. இந்த யூனிட் வந்து இருந்தால் தான் வண்டி வந்து கண்ட்ரோலாக இருக்கும். இது வந்து சென்சார் மாடலு. சென்சார் மாடலில் சைட் ஸ்டாண்டு போட்டால் வண்டி ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி சிஸ்டங்கள்லாம் நிறையா உண்டு. எவ்வளோக்குள்ள சிஸ்டங்களுக்குள்ளே கொண்டு வராங்களோ அவங்களுக்குள்ள ஒர்க்கிங் வந்து ஓபிடி டூல்ஸ் மூலமாக போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ வேலை பண்ண முடியுமே.